எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொட்டேட்டோ எக் பீஸா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுக்கு பீஸாவோட பேஸ் தேவையில்லை, பொட்டேட்டோவும் எக்கையும் வச்சே பண்ணிடலாம். என்னென்ன பொருள் வேணும்னா 2 பொட்டேட்டோ, 2 ரெட் சில்லி, 1 குக்கும்பர், 1 கப்பு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 3 முட்டை. அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோவை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் நல்லாவே துருவிடுங்க ஃபுல்லாக. நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் அப்படின்னா இதில் பாதி அளவு போட்டால் போதும். அது ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் குக்கும்பரையும் நல்லா கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும், பரவாயில்ல, அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லியை 2ஆக கட் பண்ணி நடுவில் இருக்க அந்த விதையை நான் எடுத்துடுறேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால விதையை எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறேன் குட்டி குட்டியாக. அதையும் அதோடு ஆட் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போட்டுக்க வேண்டாம், நான் போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். திருப்பி போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். அரிசி மாவுனா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு தனி பவுலில். அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சரோடு ஆட் பண்ணுங்கள். எடுக்கும்போது நேரடியாக ஆட் பண்ணிங்கன்னா அது சரியாக மிக்ஸ் ஆகாது, அதனால தான். இப்போ நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்சரில் வந்துடும். இந்த டெக்ஸ்சரில் வந்தோன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைடில் பேனை ஹீட் பண்ணி ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனோன்னா இப்போ ரெடி பண்ணி வச்ச மிக்சரை அதில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதில் பொட்டேட்டோ, குக்கும்பர், அரிசி மாவு, முட்டை எல்லாம் கலந்துருக்கிறதுனால நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ரெசிபி. 10 நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு. இதில் நான் இப்போ வெள்ளை எள்ளு தூவுறேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குன்னா நீங்கள் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்கு தான். இப்போ மூடி வச்சுடுங்க. ஒரு 4 மினிட்ஸ் அந்த பக்கம் வேகணும். சிம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைன்னா கருகிடும் ஹையில் வச்சிங்கன்னா. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக திருப்பி போடுங்க, அவசரப்பட்டு திருப்பி போட வேண்டாம். திருப்பி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு மறுபடியும் ஒரு 4 மினிட்ஸ் வேகணும் அந்த பக்கம். சிம்லேயே வச்சு வேக வைங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி தான் வரும். ஸோ பொட்டேட்டோ எக் பீஸா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்கிறது. இது உங்களுக்காக நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் கிடைக்கும். நல்லாவே வெந்துருச்சு, உள்ளுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 2 பீஸ் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், பொட்டேட்டோ எக் பீஸா ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி வாரம் வாரம் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.